Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்ஜெட்கோ வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி ஆன்லைனில் EB பில் வந்து பே பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் EB பில் பே பண்ண உடனே ஒரிஜினல் ரெசிப்ட் EB பில்லை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது பிடிஎஃபா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ, அதாவது லைக் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் மூலியமாக தான் வந்து EB பில் வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இருந்தாலும் வந்து அஃபீஷியலாக கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து நீங்கள் EB பில் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு ஒரிஜினல் ரெசிப்டோட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது எப்படி வந்து நம்ம வந்து உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜஸ், நம்மளோட டெலிகிராம் பேஜஸ், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான சோசியல் மீடியா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக லேட்டஸ்ட்டாக ஏதாச்சும் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்டேட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக இமீடியட்டாக போயிட்டு லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இந்த வீடியோக்கு கீழே டான்ஜெட்கோடைய அஃபீஷியல் பேமெண்ட் போர்ட்டலுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஒரு பேஜில் தான் நீங்கள் வந்து EB பில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து எந்த ஒரு ஓடிபியும் தேவையில்லை, லாகின் ஐடி இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் போர்ட்டலே வந்து பண்ணிக்கலாம். எல்லாருனாலையுமே பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய EB கனெக்ஷன் நம்பர், அதாவது சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும். கன்சியூமர் நம்பர் இதை வச்சு நம்ம ஆன்லைன்லேயே குயிக்காகவே வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை லைக் நீங்கள் சிஸ்டம் டெஸ்க்டாப் சைட்டில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல என்டர் கன்சியூமர் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ஃபுல் நம்பர் நீங்கள் வந்து போடணும். வித்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மண்டலம், நீங்கள் எந்த ஜூனில் இருக்கீங்களோ 05னா 05ன்னு போடணும், 06னா 06ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போடணும். சரிங்களா? அதை இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. உங்களுடைய ஃபுல் கன்சியூமர் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. நம்பர் எப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் EB பில்லை நீங்கள் ரெசிப்ட் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து நம்ம டெக்னாலஜியில் வந்து இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜியை நிறைய மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம வீடியோ ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். இப்போ லைக் நான் வந்து ரீசெண்டாக EB ஆஃபீஸ் போயிருக்கேன். அப்படியே EB பில் பே பண்ணுறதுக்காகவே லைனில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே லைனில் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க வந்து அன்எஜுகேட்டட் பீப்புள் தான். பட் அன்எஜுகேட்டட் பீப்புள் நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒருத்தவங்க எஜுகேட்டட் பீப்புள் இருப்பாங்கள்ல. ஏன் அவங்க வந்து அவங்களே இதை பண்ணாமல் அவங்க அம்மா அப்பா வந்து வெளியில் போயிட்டு அலைய விடுறாங்க. பட் இந்த வீடியோவை அவங்க தெரிஞ்சுக்கிறது மூலிமா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து EB ஆஃபீஸ்க்கே போக தேவையில்லை, லைனில் க்யூவில் நிற்க தேவையில்லை. உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே அஃபீஷியலாக கவர்மெண்ட் போர்ட்டல்லையே நீங்கள் கரண்ட் பில் வந்து பே பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை பார்த்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விண்டோவில் வந்து கன்சியூமர் பேர் வந்து வந்துடும், அவங்களோட அட்ரஸ் வந்து வந்துடும், எவ்வளோ அமௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது. இப்போ இந்த கரண்ட்டாக வந்து டியூ டேட் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து ₹113 வந்து பேலன்ஸாக வந்து இருக்குது. அதாவது பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியூ டேட் வந்து கம்மிங் 14 செப்டம்பர் 14 தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இதுக்குள்ளே வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே பே பண்ணிக்கலாம். எந்த ஒரு பெனால்ட்டி பே பண்ண தேவையில்லை. இந்த 14ஆம் தேதிக்கு மேலே போயிடுச்சு, ஒரு நாள் போயிடுச்சுனாலும் ₹100 அப்படிங்கிற வந்து பெனால்ட்டி போடுவாங்க. அதனால் அந்த டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ரோ இந்த டியூ டேட்லாம் எனக்கு வந்து தெரியல, நான் எப்படி ப்ரோ நான் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும். அதாவது அவங்க EBயில் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ரீடிங் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? ரீடிங் எடுத்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி நோட்டிஃபை பண்ணுறாங்க. அந்த நோட்டிஃபைலே கீழே வந்து டியூ டேட்டுன்னு சொல்லிட்டு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மெசேஜ் எனக்கு வந்து வரல, நான் EB கூட மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணலை அப்படின்னா நிறைய பேர் வந்து லிங்க் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. லிங்க் பண்ணலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த ஒரு வீடியோவில் எப்படி வந்து TNEB கூட மொபைல் நம்பர் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ₹113 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் நம்ம வந்து ஏடிஎம் கார்டை வச்சோ, இல்லை வந்து டெபிட் கார்டை கிரெடிட் கார்டை வச்சோ, இல்லை வந்து நம்ம UPI பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் லைக் நீங்கள் எந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ICICI பேங்க்கில் வந்து கார்டு இருக்கிறதுனால ICICI பேங்க் சொல்லிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். சம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு சார்ஜபிள் பண்ணுவாங்க. நீங்கள் நான் சார்ஜபிள் இருக்கக்கூடிய அந்த பேமெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பேங்கிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நில்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல கன்ஃபார்ம் பே அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அஃபீஷியலாக ICICI பேங்கோடைய பேமெண்ட் போர்ட்டலுக்கு போகும். இந்த இடத்துல
இந்த இடத்துல நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட ஐசிசி பேங்கோட ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஏடிஎம் கார்டு நம்பர் இந்த இடத்துல கொடுங்க. இல்லை உங்ககிட்ட வந்து ஐசிசி பேங்கோடைய அஃபீஷியல் போர்ட்டல் இருக்குது, அதாவது லைக் நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா நெட் பேங்கிங்கான ரெசிப்ட் நம்பரை அந்த யூபிஐ ஐடி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு பே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபீஷியலாக டிஎன்இபியோடைய ஒரிஜினல் ரெசிப்ட், இது வந்து ஆன்லைன் ரெசிப்ட். இந்த ரெசிப்ட்டை நீங்கள் மற்ற இடத்துல எங்கேயாவது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். லைக் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு இபி பில் ரெசிப்ட் கேட்குறாங்க அப்படின்னா இந்த காப்பியை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் ரெசிப்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க. அதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது கணினியால் உருவாக்கப்பட்ட ஆவணம், தனித்த ஒப்புகை தேவையில்லை, அதாவது ஆஃபீஸருடைய சிக்னேச்சர் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை, இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதே மாதிரி தான் நீங்களுமே வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் உங்களுடைய லேப்டாப் சிஸ்டம் மூலிமா நீங்கள் டான்ஜென்ட் கோ வெப்சைட் மூலிமா ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைனில் அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜரு. இது வந்து லாகின் ஐடி உங்களுக்கு தேவையில்லை, ரெண்டாவது லைக் உங்களுக்கு ஓடிபி தேவையில்லை, ஆதாரில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து ஓப்பன் போர்ட்டலில் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து லைக் பே பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.